வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு கிராமத்தில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவர் ஒரு நல்ல படித்த பையன், ஸ்கூல் முடித்த பையன் இருந்தான். இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. கஷ்டப்பட்டதுனால இங்கே கிராமத்திலே இருந்து அவங்களோட இங்கெல்லாம் நிறைய கடனை வாங்கிட்டாங்க. கடனை வாங்கிட்டு அவர் சுற்றி இருந்தவங்களும் கடன் கொடுக்குறவங்களாவே இருந்தாங்க. கடனை வாங்கி கடனெலாம் கொடுக்க முடியாது இங்கே இருந்தால் அப்படின்ட்டு, சரி நம்ம ஒரு நகர்ப்புறத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு நகர்ப்புறத்துக்கு, சென்னை போல் ஒரு நகர்ப்புறத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, சின்ன சின்ன வேலை செஞ்சு. அப்பயும் போயிட்டு பார்த்தா அவரை சுற்றி அவர் அப்பா ஏற்கனவே இருந்தார் இல்லையா, கடன் வாங்குகிற இதில் இருந்தார் இல்லையா, அதனால் அவருக்கு அங்கே போகிற அவருடைய நட்புகள் எல்லாமே கடன் வாங்குறவங்களாங்க இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் அங்கே இவ்வளோ வட்டி கடன் வாங்கலாம், அங்கே அவ்வளோ வட்டி கடன் வாங்கலாம், இங்கே வட்டி குறைவு இப்படின்னே அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அங்கேயும் போய் அவர் கடன் வாங்க ஆரம்பித்தார். அதாவது எதிர்மறையான இது இல்லாமல் நேர்மறையானவங்க இல்லாமல் எதிர்மறையாக கடனை வாங்குறது, இதை பற்றியே ஒரு சிந்தனை உள்ள ஆளை பேசி இப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ பையன் பார்த்தாரு, இது என்ன இது இப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது, நம்ம வாழ்க்கை தரம் கிராமத்துலேயும் முன்னேறல, நகரத்துலேயும் முன்னேறாத பகுதுன்ட்டு அவர் சில நட்புகளோடு போனாங்க. அவங்க சில பாசிட்டிவான விஷயங்களை சொன்னாங்க, நேர்மறையான விஷயங்களை சொன்னாங்க. இப்படி செய்ய அப்படி செய்யணும் கடுமையாக ஒழிச்சார். கடன் வாங்கவே கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்தாங்க. அதனால் கடனே வாங்காமல் சிக்கனமாக இருந்து வாழறதுக்கு ஆரம்பித்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. ஏற்கனவே வாங்கின கடனெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ இவரை சுற்றி எல்லாமே பாசிட்டிவான ஆளுங்களே, அந்த பையனை சுற்றி எல்லாமே பாசிட்டிவான ஆளுங்களே இருந்தாங்க. அந்த இவரும் அதுவே பாசிட்டிவாக எதுவும் கடன் வாங்கக்கூடாது, கடுமையாக உழைக்கணும், முன்னேறணும் அப்படின்ற நல்ல எண்ணத்திலே இருந்தார். கடனெல்லாம் குறைஞ்சி வாழ்க்கையில் முன்னேறி பணம் நிறையா சம்பாரித்து இவரும் கொஞ்சம் வசதியாகி சந்தோஷமாக வாழ்ந்தார். இதில் என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கையில் என்பது சிக்கனமாக இருக்கணும், தேவையில்லாத பொருட்களை கடனுக்கு வாங்கக்கூடாது, நம்ம சேர்கிற நட்பும் எதிர்மறை கருத்துக்கள் கொண்டதாக இருக்கக்கூடாது, நேர்மறை கருத்துக்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு இருக்கவங்க சேர்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்ன்றது அந்த கையில் இருக்கும். நன்றி, வணக்கம்.